Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அதிமுக பலகீனமான கட்சி என்றால் இத்தனை கூட்டணியோடு திமுக நிற்கிற போது நேருக்கு நேராக எதிர்த்து நின்று சரிக்கு சமமான வாக்குகளை எப்படி வாங்க முடிஞ்சு? 2021 10 வருடம் ஆட்சி நடத்தி முடிச்சிருக்கு அதிமுக. எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும் ஒரு கட்சிக்கு? 75 இடங்களிலே வெற்றி பெற்று வலுவான எதிர்கட்சியை உள்ள வைப்பாரு. இந்த கட்சியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார்ந்து. விஜய் வந்தாருன்னா இது உடைஞ்சிரும், அவர் வந்தாருன்னா உடைஞ்சிரும், எவர் வந்தாலும் உடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தனி பெரும் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தில் அதிகபட்சமாக கரூர் விவகாரமானது பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலேயே பேசப்பட்டுச்சு. அப்போ ஒரு எதிர்பார்ப்போடு தான் அதெல்லாம் முன்வைக்கப்பட்டது. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் அல்ல, அரசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் தவறவிட்டு 41 பேரை பலி கொடுத்த பிறகு ஒரு எதிர்கட்சி என்கிற முறையிலே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு. அதை செய்தோம். நாளைக்கு விஜய் வர்றாரு, விஜய் வந்து எங்களை எதிர்த்து அரசியல் செய்யறாரு, நாங்க அவரை எதிர்த்து அரசியல் செய்யறோம்னா அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என்னை எதிர்க்கிறார் என்கிற காரணத்திற்காக ஒரு துரோகம் செய்து அவரை வீழ்த்தி விடக்கூடாது. இவ்வளவுதான் அதுல இருந்த பொருள் அப்படின்னா, ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசும்போது இந்த முறை திமுக வந்துட்டா கடவுளாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, விஜய் அவர்களை குறிப்பா தாவேக்காவை காப்பாற்றவே முடியாது. அப்ப இதெல்லாம் ஒரு சிக்னல் தானே? என்ன சார் சிக்னல்? யதார்த்தம் சரியான முடிவெடுங்கன்னா வந்துருங்கன்னு தானே. நானு வந்துருனே கூப்பிட்டாலுமே பிள்ளை இல்லையே. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடியே நாங்க இதை சொல்லிட்டு இருக்கிறோம். திமுகவை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு உண்மையில் விரும்புகிற அத்தனை பேரும் ஓரணியில் திரள வேண்டும். அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நிச்சயமா இது வந்து அதிமுக பாஜகவையும் பலகீனப்படுத்தும் அப்படின்றாங்க இல்லையா? விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிறது என்று சொன்னால் உருவாகட்டும். அதிமுகவை அது பாதிக்குமா? நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், பாதிக்காது. திமுகவை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற சக்தி பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் அதிமுக தான். அப்போ அதிமுக என்ற இவ்வளவு பெரிய கட்சிக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றது மக்கள் மத்தியில பதியாதா? அப்போ அந்த ஒரு குழப்பம் அப்படின்றது சரி நம்ம திமுகவுக்கே போட்டலாம் அப்படின்னு யதார்த்த ஒரு மனிதன் நினைப்பான? அப்படியான ஒரு நிலையை மக்கள் மத்தியில உருவாக்குவதற்கு தான் இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. கூட்டணி கணக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது தாவேக்காவின் கொடி இருந்தது, அதன் காரணமாக பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்ற விதத்துல பேசியிருந்தேன். மற்றபடி பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு. ஆனா இந்த இதுக்கு முன்னாடி கரூர் நிகழ்வுக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துல அதிகபட்சமாக கரூர் விவகாரமானது பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலேயே பேசப்பட்டுச்சு. அப்போ ஒரு எதிர்பார்ப்போடு தான் அதெல்லாம் முன்வைக்கப்பட்டதானா? இல்லை, என்னங்க எதிர்பார்ப்பு? நாங்கள் அன்னைக்கும் சொன்னோங்க, அந்த பிரச்சனை நடந்து இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் நாங்கள் கொடுத்த நேர்காணல்லையும் சரி, எங்கள் விவாதங்கள்லையும் சரி, எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக சொன்னார், கூட்டணி பற்றி பேசுவதற்கான சூழலே இல்லை, அப்படியான சிந்தனையே எங்களுக்கு இல்லை. முதல்ல நாங்கள் அது ஒரு இலை வீட்டில் நின்றுட்டு அழுகிறவனை பார்த்து என்ன நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னா அவங்க கூட சொந்த வந்து அவனை புதுப்பிச்சுக்கு விரும்புறியான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அவங்க ஒரு 41 உயிர்களை அங்கே பலி கொடுத்துருக்குறோம். ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் ஒரு கட்சியை டார்கெட் பண்ணது ஆளுங்கட்சி. நாளைக்கு விஜய் வர்றாரு, விஜய் வந்து எங்களை எதிர்த்து அரசியல் செய்யறாரு, நாங்கள் அவரை எதிர்த்து அரசியல் செய்யறோம்னா அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைப்போம். விஜய் கட்சியை தோற்கடிக்க நாங்கள் விரும்புவோம், எங்க கட்சியை தோற்கடிக்க அவர் விரும்புவார். எல்லாருடைய கட்சி அரசியலும் அப்படித்தான் இல்லைங்களா? அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லாரோட அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா என்னை எதிர்க்கிறார் என்கிற காரணத்திற்காக ஒரு துரோகம் செய்து அவரை வீழ்த்தி விடக்கூடாது. அந்த அறத்துக்கு முரணான அரசியலை அதிமுக ஒரு நாளும் செய்யாது. நீங்க மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி வந்த போதும் இதே மாதிரியான துரோகத்தை தான் திமுக செஞ்சது. அன்னைக்கு அதிமுக கை கொடுத்துச்சு. இன்னைக்கு விஜய்க்கும் அதையே தான் செய்யுது திமுக. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் அல்ல, அரசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் தவறவிட்டு 41 பேரை பலி கொடுத்த பிறகு நீங்கள் விஜய் குறித்து அவர் மேலேயே குற்றஞ்சாட்டி, அவருடைய கட்சியை குற்றஞ்சாட்டி, அந்த கட்சியே அழித்து விடுகிற வேலையை ஒரு அரசாங்கம் தனக்குரிய முழு அதிகாரத்தை வைத்து செய்கிற போது ஒரு எதிர்கட்சி என்கிற முறையிலே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு. அதை செய்தோம். புரியுதுங்களா? இதனால் தான் நீங்க வந்து தாவேக்காவின் தொண்டர்கள் கொடியோடு எங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ரொம்ப வெளிப்படையான உண்மை அது. நீங்க இந்த முறை நடந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் இதுல இல்ல. ஒட்டுமொத்த மீடியாவும், திமுக ஆதரவு மீடியா ஒட்டுமொத்தமா ஒரு இதை செட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் லேட்டா வந்தார், விஜய் அதை பண்ணார், விஜய் தாவேக்கா அதை பண்ணுச்சு, எல்லாரும் தற்குறி கூட்டம், இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை மூளை, இப்படியே பேசிக்கொண்டு கீழே கிரவுண்ட்ல மக்கள் நேர் எதிராக பேசிட்டு இருந்தாங்க. நாங்க உள்ள மக்களோடு இருக்கிறவங்க முறையில் சொல்றேன். இந்த மீடியா அத்தனை பேரும் யாரெல்லாம் இந்த கருத்தை பேசினானோ அவங்க அத்தனை பேரையும் புறக்கணிச்சாங்க மக்கள். இந்த நேரம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மீடியாவினுடைய இந்த ஆக்கிரமிப்பால், இந்த மோனோபோலியாக மீடியாவை கையாளுகிற திமுகவின் இந்த இதால்
இங்க விஜயனுடைய கட்சி, அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அழிவு வந்து விடுமோ என்கிற சூழல் நிலவிய போது, அவர்கள் தரப்பிலிருந்து யாரும் பேச முடியாத சூழல் எல்லாம் இருந்தபோது, விஜய் அங்க இருக்கிறது எக்ஸ்ஆர் ஒய் யாரா வேணும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்படி அறத்துக்கு புறமான வழியிலே ஒரு கட்சி வீழ்த்தப்படுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு எங்கள் எடப்பாடியார் நின்னாரு பாருங்க, அதிமுக நின்னுச்சு பாருங்க. அதைத்தான் அந்த விஜயினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் ரசிக்கிறார்கள், ஏற்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க கொடியோடு வர்றாங்க. இந்த பிரச்சனையை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண ஒரே லீடர் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தான் என்பதால் அவர்கள் அதை ஒரு நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் நடந்துச்சு. இது அந்த கூட்டணி குறித்து தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற விருப்பம் தான் அது. அதைத்தான் எடப்பாடியார் இல்ல இவ்வளவுதான் அதுல இருந்த பொருள் அப்படின்னா, ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசும்போது இந்த முறை திமுக வந்துட்டா கடவுளாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, விஜய் அவர்களை குறிப்பா தாவேக்காவை காப்பாற்றவே முடியாதுன்னு. அப்ப இதெல்லாம் ஒரு சிக்னல் தானே? என்ன சார் சிக்னல்? யதார்த்தம் சரியான முடிவெடுங்கன்னா வந்துருங்கன்னு தானே. நானு வந்துருனே கூப்பிட்டாலுமே பிள்ளை இல்லையே. இப்ப நான் என்ன சொல்றேன், இருக்கிற பிரச்சனை சொல்றேன். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடியே நாங்க இதை சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் கட்சியே தொடங்கறதுக்கு முன்னாடியே நாங்க என்ன சொன்னோம், திமுகவை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு உண்மையில் விரும்புகிற அத்தனை பேரும் ஓரணியில் திரள வேண்டும். இதுதான் எங்கள் முழக்கம். அது விஜய் அவர்களுக்கும் பொருந்தும், சீமான் அவர்களுக்கும் பொருந்தும், அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பொருந்தும், ஐயா அன்புமணி அவர்களுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிற அத்தனை பேருக்கும் பொருந்தும். இதுல என்ன புதிய செய்தி? இதுல இல்ல விஜய்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது தனிப்பட்ட விதத்திலேயே ஒரு அழைப்பா இருக்கு. விஜய் இப்ப கட்சி தொடங்கி வந்திருக்கிறார். விஜய்க்கு நானும் சொல்லுகிறேன், திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் விஜய் அவர்களின் கட்சி மட்டுமல்ல, பல கட்சியை அழித்து விடுவான். மீண்டும் அதை செய்வானவங்க. அவங்க அதை செய்யறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. உண்மைதான் சொல்றோம். இதுதான் ஃபேக்ட். அதுக்கு மேல நீங்க வந்து கூட்டணிக்கு வாங்க எங்களுக்கு விருப்பம் அப்படியெல்லாம் இல்லை. நான் கூட்டணியான குறித்தான அறிவிப்புகள் எல்லாம் தேர்தல் நெருங்கி வருகிற போது அதுக்கு என்ன முறையோ அதை எங்க தலைவர்கள் எல்லாம் பேசி அதுக்கு முடிவெடுப்பாங்க. அதுக்கும் இப்ப நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட். இல்ல அது சம்பந்தம் இருக்கிறனாலதான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசினாரு அப்படின்னு. ஆர்பி உதயகுமார் பேசுனதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஃபேக்டை சொல்றேங்க. திருமாவளவன் நீங்க கூட தான் சொல்றோம், இனி ஒருக்கா கூட்டணி வச்சீங்கன்னா உங்க கட்சி இல்லாம தான் போக போகுது, அந்த அளவுக்கு அழிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றோம். இடதுசாரிகளையும் தான் சொல்றோம். இடதுசாரிகள் நல்ல அவ்வளவு வலுவா இருந்த இடதுசாரிகள் இன்றைக்கு ஒரு தொழிலாளர் பிரச்சனையிலே கூட போராட முடியாத அளவுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளிருந்து அழிக்கிற புற்றுநோயை போல திமுக அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறோம். அதனால கூட்டணி கூப்பிடணும் அர்த்தமா? சரி, நீங்க ஓப்பனா அழைப்பு விடுத்ததுல விஜய் அவர்களும் அடக்கம்னா, அவர் விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த பக்கம் வந்துட்டா நிச்சயமா திமுக வீழ்த்த முடியும்னு பலரும் அந்த விஷயங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. இப்ப தாவேக, அதிமுக, பாஜக ஒரே அணியில் இருந்தா நிச்சயமா திமுக வீழ்த்த முடியும்னு. ஆனா அப்படி வந்துட்டா யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், இப்படியான சிக்கல்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு அருவருக்கத்தக்க பிரச்சாரம்னு முதல் பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப தாவேகா கூட்டணியே இல்லாமல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி, இந்த கூட்டணியே திமுகவை இந்த தேர்தலிலே மண்ணை கவ வைக்க போதுமான கூட்டணி. நான் சொல்லுகிறேன், இருக்கிறதே போதுமான கூட்டணி. திமுகவை தோற்கடிப்போம், கட்டாய 26 ஆட்சி அமைப்போம். புரியுதானுங்களா? அதுல மாற்று கருத்தே இல்லை. விஜய் அவர்களோ இன்னும் மற்ற கட்சிகளோ உள்ள இணைவார்கள் என்று சொன்னால் திமுகவினுடைய அரசியல் அங்கீகாரமே ரத்தாகிற அளவிற்கு நிலைமை ஏற்படும். சுழியம் என்கிற இடத்துல போய் திமுக நிற்கும். திமுகவினுடைய அரசியலுக்கு இறுதி உரை எழுதப்படும். இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா இது என் பார்வையில் நான் பார்க்குற விஷயம். யார் முதலமைச்சர் என்கிற கேள்வி இப்ப எனக்கு இது திமுக பட்ட உங்ககிட்ட வரவே மாட்டேங்குது. ஒரு தடவை திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கலாம்ல முதலமைச்சரை, ஒரு தடவை அண்ணன் ராஜா அவர்களுக்கு கொடுக்கலாம்ல முதலமைச்சரை. இந்த கேள்வியை இதை இந்த திரி கொளுத்தி விடுறது யாரு? எவ்வளவு அருவருக்கத்தக்க கேள்வி இது. அதிமுக என்பது இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி. எங்கள் தலைமையிலே கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணியில் இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி வருதுன்னா எவ்வளவு அசிங்கமா திமுக அரசியலை அணுகிட்டு இருக்குதுங்கிறது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இதையா திமுகவினுடைய ஐடி விங்கை சேர்ந்தவன் இந்த ஃபேக் ஐடியில் எழுதுற போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நானும் பார்க்குற சோசியல் மீடியாவில் விஜய் அவர்களோடு கூட்டணி, விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று அப்படின்னு எழுதிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இதெல்லாம் என்னன்னா எங்கே ஏதாவது கூட்டணி ஏற்பட்டு நம்ம மொத்த முதலுக்கும் பிரச்சனை வந்துருமோங்கிற அளவுக்கான அச்சம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டதனுடைய வெளிப்பாடு தான் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்வதையே நாங்கள் ஒரு அருவருப்பான விஷயமா கருதுறோம். உண்மையில் இவனுக்கு எழுதிட்டு இருக்கிறது, இந்த பேசிட்டு இருக்குது, அப்படி ஒரு கேள்வியே இல்லை. புரியுதுங்களா? அதிமுக எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளருடைய தலைமையில் ஒரு கூட்டணியை இன்றைக்கு அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணி கட்டாய ஆட்சி அமைக்கும். விஜய் அவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் இன்னும் வெளியே இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்தான் சொல்றோம். மக்கள் ஒரே சிந்தனையில் இன்றைக்கு திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த சிந்தனைக்கு உட்பட்டு மற்ற கட்சிகள் இணைவார்கள் என்று சொன்னால் திமுக முழுவதுமாக வீழ்த்தப்படும். தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியும் கூட வெல்ல முடியாத நிலைமை வரும். திமுக இந்த 75 ஆண்டு காலமாக செய்திருக்கிற மக்கள் விரோத அற்பத்தனமான அரசியல் தமிழ் மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. அதற்கு நாங்களும் பயன்பட்டோம்னு ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும்.
அதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் சொல்றோம். ஏற்கிறவர்கள் ஏற்கட்டும், ஏற்காதவர்கள் விடட்டும். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் பயணம் தொடரும். இப்ப இந்த கூட்டணி கணக்குகள் தான் பேசுறாங்க. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் இப்ப மூத்த பத்திரிகையாளர்களும் சரி, அரசியல் விமர்சகர்கள்லாம் ஒரு கூற்ற வைக்கிறாங்க. இது இப்படி நகர்ந்தால் இப்படி நகரும் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க அதனால பேசுறாங்களான்றது இல்ல, நிறைய கூற்றுகள் அவங்க கணக்கிடுதல் அப்படின்னு. அப்படி டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கட்சி கூட்டணி அமையும் அப்படின்னு. அப்போ அதுக்கு வலு சேர்க்கும் விதத்துல தான் டிடிவி அவர்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கிறதா தான் நிறைய பேசப்படுது, பார்க்கப்படுது. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நிச்சயமா இது அதிமுக பாஜகவையும் பலகீனப்படுத்தும் அப்படின்றாங்க இல்லையா? இல்லை, எனக்கு கூட்டணி அமைச்சு இவங்க பலகீனப்படுத்து இப்போ டிடிவி போன்றவர்களெல்லாம் அவங்க அதான் ஆரிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒன்று அமைந்து விடும், அவர்கள் நம்மளை கூப்பிடுவாங்களா இல்லை இவங்க கூப்பிடுவாங்களா, யார் நம்மளை கூப்பிடுவாங்க, எங்கள் பொதுச் செயலாளரே சேர்த்திக்குவாரான்னு நின்று பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ அவருக்கு எதிர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு யார் சேர்த்திக்குவாங்கன்னு பார்க்குறாங்க. கடைசியில் போய் திமுகவில் ஐக்கியமாவார்கள் என்பது தான் என் போன்றவரின் எதிர்பார்ப்பு. எனவே அதெல்லாம் ஒரு ஒரு சிக்கலாகவே நான் பார்க்கல. இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் இவங்க சொல்வதில் அந்த கருத்தை நான் மறுக்கல. இந்த கூட்டணிகள் உருவாகலாம், ஆனால் எந்த ஒரு அறிவுடைய அந்த மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், குறிப்பாக இந்த தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா இந்த விவாதங்கள், அதில் ஒரு குறைந்தபட்ச அறிவுடைய, குறைந்தபட்ச நேர்மையுடைய எந்த பத்திரிகையாளரும் கூட்டணி தலைமை யாருங்கிற கேள்வியெல்லாம் வைக்கல. அதை வைக்கிறவங்க எல்லாருமே எங்கே வேலை செய்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நானே நேரடியாக விவாதங்களையும் அம்பலப்படுத்தியிருக்கேன். எனவே அந்த கருத்தை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. மற்ற அந்த பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற கருத்தையெல்லாம் நாங்கள் ஏற்கிறோம். அவங்களுடைய இதை நாங்கள் குறைய சொல்லலை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா உருவாகலாம். நாளைக்கு அப்படி ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகிறது என்று சொன்னால் உருவாகட்டும். அதிமுகவை அது பாதிக்குமா? நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், பாதிக்காது. அதிமுகவின் வெற்றியை அது எந்த இடத்திலும் பாதிக்காது. எந்த கட்சி வந்தாலும் பாதிக்காது. ஏன்னா ஒரு தெளிவான செய்தி, திமுகவை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற சக்தி பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் அதிமுக தான். இது வரலாறும் நிரூபித்திருக்கிறது. இன்றைக்கும் அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிற ஒரு செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து இனியொரு கட்சி திமுகவை வீழ்த்தி விட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இல்லை. புரியுதானுங்களா? நாம கற்பனைகள்ல பேசியிருக்கோம் காலகாலமா. ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ட்ராக் ரெக்கார்டுன்னு நீங்க சொல்றது என்ன? 2 முறை திமுக ஜெயிச்சது இல்லை, அதன் காரணமாகவே அதிமுக ஜெயிச்சிடும் அந்த மாதிரியான? இல்லை, அப்படி இல்லை. இப்ப நீங்க 2 கட்சிகள், ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் நடக்குது தமிழ்நாட்டில். இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணி வாங்குகிற வாக்கும் 3வது இடத்திற்கு வருகிற ஒரு கட்சி வாங்குகிற வாக்கும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 2 கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் குறைவா இருக்கும் எப்பவுமே. அது அதிமுக ஆட்சி அமைச்சாலும் சரி, திமுக வந்தாலும் சரி. 3வது இடத்துக்கு வர்ற கட்சி இதிலிருந்து இது பக்கத்துல வந்துச்சா அப்படின்னா இல்லை, ரொம்ப தொலைவில் தான் இருக்கும். இது முதல்ல பக்கத்துல வரட்டும், நெருங்கட்டும். பைபோலார் பாலிடிக்ஸ் உடஞ்சிருச்சுன்னு பேசியல்ல, தேர்தல் ரிசல்ட்ல காட்டுட்டோம், அப்புறம் பேசுவோம். அதை பேசிட்டே இருப்பது என்பது அப்படி ஒன்று உருவாக்கி விடுவதற்கான இவர்களுடைய ஆசையைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறதே ஒழிய யதார்த்தத்தை, உண்மையை காட்டவில்லை. இல்ல, இப்போ நீங்க ஒரு கட்சி ரெப்ரசன்டேட் பண்ற இடத்துல இருந்தே இது அணுகுறீங்க, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு கள யதார்த்தம், நீங்க சொன்ன மாதிரி கரூர்ல யதார்த்தம் என்னன்றதை நான் பார்த்தேன்னா எஸ் ஃபேக்ட் அது. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை யாரும் விஜய்க்கு எதிராக பேசலன்றது தான் யதார்த்தமா இருந்தது. அதை ஏத்துக்கிற மாதிரியே இன்னைக்கு நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு பெருகக்கூடிய ஒரு ஆதரவு அப்படின்றதுன்னு ஒன்று இருக்கு. இந்த முறை வாக்கு சதவிகிதமே அதிகரிக்கும் அப்படின்றாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் குறித்து பேசுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு பேசுறாங்க. அப்போ இது வரைக்கும் இருந்த அந்த 3வது அணிக்கு என்ன மதிப்பீடோ அதையே நான் வச்சு இன்னொன்னையும் மதிப்பிடுவேன் அப்படின்றது சரியான இல்லை. இது என்னன்னாங்க, நான் என்னுடைய வயதுக்கே நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன்னு சொல்ல வரேன். திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி வந்தபோது கட்டாயமாக மிகப்பெரிய வெற்றியை விஜயகாந்த் அவர்களின் கட்சி தேமுதிக பெறும் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கான ஒரு ஆதரவு அலை அடிக்கிற மாதிரியான அன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியா, இந்த மீடியாக்கள் கூட இல்லை. அன்னைக்கும் நிலைமை எப்படி இருந்துச்சு? திரு வைகோ அவர்கள் கட்சி தொடங்கி, நல்ல சின்ன பையன், இப்போ அன்னைக்கு நான் பார்த்துருக்கிறேன். அன்றைக்கும் இதே மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அவர்கள் எல்லாம் சில வாக்குகளை எடுத்தார்கள், அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், மறுக்க முடியாது. அவங்களெல்லாம் இந்த அரசியல் களத்தில் கணக்கிலேயே எடுக்காமல் போக முடியாது, தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் நான் சொல்லுகிற இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்க்கு அவங்களால முடிவு கட்ட முடியல. இப்போ நம்ம திரு விஜய் அவர்கள் முடிவு கட்டுவார் என்று ஒரு குழு பேச தொடங்கி இருக்கிறது இல்லையா? நான் என்ன சொல்லுகிறேன், தேர்தலை சந்தித்து அப்படி ஒரு நிலைமை வந்தால், அவர் ஒரு 3வது அணி அமைச்சு அது ஒரு தேர்தலை சந்திச்சு அதில் அவர் ஒரு 2ஆம் இடத்தை நெருங்கி வந்துட்டாரு, அல்லது 2ஆம் இடத்தை பிடிச்சிட்டாரு, அல்லது முதல் இடத்துக்கே போயிட்டாரு என்கிற நிலையெல்லாம் வந்தால் பிறகு பேசலாம். இது இப்படியான சம்பவங்கள் பல முறை தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்த்தாச்சு, ஏராளமான பேர்கிட்ட பார்த்தாச்சு. இல்ல, அதனால அந்த அளவீட வச்சே இந்த முறையும் நம்ம அளவிடலாம். வேற அளவீடு சொல்லுங்கன்னு நான் கேட்கிறேன்.
இல்ல ஒரு முறையுமே தேர்தல் வித்தியாசமா தான் இருக்க போகுது. நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு அளவீடு சொல்லுங்க. நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு அளவீடு சொல்றேன். இதுதான் அளவீடு. இப்படி இருந்திருக்கு, பல முறை இருந்திருக்கு, இப்படிதான் நடந்திருக்கு. இது மாறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாறும்னா மாறினவர்கள் தான் பேசணும். இல்லைன்னா மாறும் என்பதற்கு சாலிடான ஒரு ரீசன் நீங்க சொல்லணும். அதே ரீசன் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் கட்சி தொடங்கினப்ப என்ன ரீசன் இருந்துச்சோ அதையே தான் நீங்கள் மீண்டும் சொல்லுகிறீங்க. அப்ப நான் உறுதியாக வெளிப்படையா சொல்றது என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக செஞ்சதில்லை. அதிமுக 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி கூட்டணியே இல்லாமல் தேர்தலை சந்தித்தது உண்டு. 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் கூட்டணியே இல்லாமல் தேர்தலை சந்தித்தது உண்டு. இது அதிமுகவின் வரலாறு செய்து காட்டியிருக்கிறது. அப்படி செய்த போது வென்று ஆட்சி அமைத்ததும் உண்டு. நீங்க திமுக வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் நின்னதே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்ப நான் தெளிவா சொல்றேன், தனிப்பெரும் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தான். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக கூட மட்டும்தான் எங்கள் கூட்டணி. தேமுதிக தான் ஒரு வலுவான கட்சி, மற்ற சின்ன கட்சிகள் இந்த கூட்டணி. பெரிய கூட்டணி எல்லாம் கிடையாது. பிரதமர் வேட்பாளர் கிடையாது. நீங்க சொல்லிட்டு கொண்டு இருக்கிற இத்தனை பிரச்சனைகளும் இருக்குது, அவ்வளவு இருக்குது, இவ்வளவு இருக்குது, எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது அதிமுக தான் தனிப்பெரும் கட்சி என்பது நிரூபிக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், அதிமுக பலகீனமான கட்சி என்றால் இத்தனை கூட்டணியோடு திமுக நிற்கிற போது நேருக்கு நேராக எதிர்த்து நின்று சரிக்கு சமமான வாக்குகளை எப்படி வாங்க முடிஞ்சு? 2021 10 வருடம் ஆட்சி நடத்தி முடிச்சிருக்கு அதிமுக. எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும் ஒரு கட்சிக்கு? 10 வருடம் ஆட்சி நடத்தி முடிச்சிருக்கு. 75 இடங்களிலே வெற்றி பெற்று வலுவான எதிர்கட்சியை உள்ள போய் உட்காருது. இந்த கட்சியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உட்காந்து. அது அப்படி விஜய் வந்தாருன்னா உடைஞ்சிரும், அவர் வந்தாருன்னா உடைஞ்சிரும், எவர் வந்தாலும் உடையாது. நான் சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய வாக்குகள் இருப்பதிலேயே சாலிடான வாக்குகள். மீண்டும் அழுத்தம் திருத்தமா பதிவு செய்கிறேன். நான் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டின் அடிப்படையில் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கூட நான் மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருந்தவன் என்கிற முறையிலே நான் சொல்லுகிறேன். அதிமுகவினுடைய ஆதரவு சக்தியை பார்த்தேன் என்ற முறையில் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தனிப்பெரும் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். மீண்டும் ஒரு கள யதார்த்தத்தை ஒட்டியே நான் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியிலிருந்து பார்க்கும்போது இவங்களையெல்லாம் விளக்கியாச்சு. இவங்கெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தனிநபர்கள். கட்சி தான். ஆனால் வெளியிருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, உள்ள சலசலப்பு இருக்கானா இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அதிமுக, பாஜக, விஜய் அவர்கள் நிலைப்பாடு தெரியல, சீமான் அவர்கள் நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அப்போ அதிமுக என்ற இவ்வளவு பெரிய கட்சிக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்றது மக்கள் மத்தியில பதியாதா? அப்போ அந்த ஒரு குழப்பம் அப்படின்றது, சரி என்னப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களே ஒன்னா இல்லையே, சரி நம்ம திமுகவுக்கே போட்டலாம் அப்படின்னு யதார்த்த ஒரு மனிதன் நினைப்பானா? இல்லை, அது கரெக்ட். நீங்க சொல்றது இது நியாயமான கேள்விங்க. உண்மையிலே இது அப்படியான ஒரு நிலையை மக்கள் மத்தியில உருவாக்குவதற்கு தான் இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. மக்கள் பிரச்சனைகள் இருந்து அதிமுகவுல குழப்பம் பாரு, அதிமுகக்குள்ள குழப்பம் பாருன்னு மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் பண்ணி சாதாரண பொதுஜன மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறாங்க. மக்களுக்கு கண்டிப்பா இது வேலை இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பெரிய விழுக்காடு மக்கள் தேர்தல் வந்தா தான் அரசியலையே கவனிப்பாங்க. மற்ற நேரத்தில் அரசியல் கவனிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அதனால அவங்களுக்கு இயல்பு என்ன பண்ணும், எல்லாம் ஒன்னா இருந்தா ஜெயிக்கலாம்ப்பா, இப்படி ஆயிடுச்சுப்பா, இப்படி இந்த கருத்தை வலுவாக்க வேண்டும் என்பதற்கு தான் 7-8 ஆண்டுகளா இவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். புரியுதாங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற நேர்காணலில் இவ்வளவு தூரம் நம்ம இதை காட்டமாக சொல்றதுக்கு என்ன, நீங்கள் தயவு செய்து நம்ம கலாட்டா ஊடகத்தின் மூலமாக இந்த உண்மை மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். அப்போ இதை நாங்களும் எதிர்த்து சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் இந்த மாதிரி குழப்பங்களை, திமுக கொடுக்கிற குழப்பங்களை வைத்து அரசியல் பண்ண விரும்பல. மக்கள் பணி செய்வோம். யார் செய்கிற மக்கள் பணி ஏற்புடையதாக இருக்கிறதோ அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கணும்னு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த குளப்படி வேலையை செய்து ஏதாவது ஒரு வகையில் அதிமுகவின் பெயரை கெடுப்பதன் மூலமாக நாம் ஆட்சியை தக்க வைக்க முடியுமான்னு பார்க்குது. அது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய யுத்தம் தான். அந்த யுத்தத்தில் நாங்களும் பங்கெடுத்து அதை முறியடிக்கிறதுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கோம். ஆனால் அது காட்சிப்படுத்தப்படுது அப்படின்ற பொருளை எடுத்துக்கிட்டாலும் அது நிச்சயமா உங்களுக்கான பின்விளைவை தானே ஏற்படும். அதை நாங்கள் உடைக்கிறோம்ல. அதுக்கான கால அவகாசம் எல்லாம் உண்டா? இல்லை, இன்றைக்கே அதை நாங்கள் புரிய வச்சிருக்கிறோம். ஏராளமான மக்களுக்கு அது புரிஞ்சிருக்குது. நிறைய இன்னைக்கு பொதுச் செயலாளர் போகிற இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தொகுதியில் அவர் போய் நிற்கும் போதும் அவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இன்றைக்கு கூடுகிறது என்று சொன்னால் மக்கள் அதை புரிந்து கொண்டு தான் வருகிறார்கள். அதனால அது நீங்க ஒண்ணுதாங்க, எவ்வளவு விளம்பரம் பண்ணலாம், எவ்வளவு ஊடகத்தை வச்சு பண்ணலாம், எவ்வளவு அந்த குழப்பம் இந்த குழப்பம் செய்திகளை பரவ விடலாம். உங்க கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஆளுகிற அரசாங்கம் திமுக எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அப்படி மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனிநபர் நிலையிலிருந்து உணர்வாங்க. ஆமா, நிச்சயமா உணர்றாங்க, வெளிப்படையா உணர்றாங்க. அதற்கான மாற்றத்தை அவர்கள் கட்டாயமா இந்த தேர்தலில் கொடுப்பாங்க.
நாங்கள் அதை நோக்கி நாங்கள் இப்போ அதனால தான் நாங்கள் பிரச்சாரத்தை இன்னும் வலிமைப்படுத்தி கொண்டே தான் போகிறோம். நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு சொல்லுகிறது போல அவங்க அளவுக்கு எங்களால் பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணிட்டு பண்ணவே முடியாது, யாருனாலையும் பண்ண முடியாது. அவங்க அளவுக்கு அறத்துக்கு புறம்பான வழியிலே பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட முடியாது. அது அதிமுகவால் என்றைக்கும் முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் நியாயத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம், அறத்தின் பக்கம் நின்று இந்த அரசியலை எதிர்கொள்கிறோம். நாங்கள் உண்மையை எடுத்து வைக்கிறோம். இது எவ்வளவு பேருக்கு போய் சேருதோ போய் சேரட்டும், மக்கள் கட்டாயமாக இதை ஏற்றுக்கொள்வார்கள். நிறைவா ஒரே ஒரு கேள்வினா, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு பெரிய கட்சி எங்களோட சேர இருக்குன்னு, அதுலயே நிறைய கேள்விகள் இருந்தது. எது பெரிய கட்சி? ஏன்னா திமுக அதிமுக தவிர்த்து தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய கட்சி எது அப்படின்றது. அப்படியான கட்சி வந்ததாக தெரியலையே, அதற்கான எந்த சிக்னல் வருங்க? கூட்டணி என்பது இன்னும் அறிவிக்கப்படல, இல்ல தேர்தல் நெருங்கும் போது தானே கூட்டணி. அப்படி ஒரு பெரிய கட்சின்றது எதையெல்லாம் டிஃபைன் பண்றீங்க? பெரிய கட்சினா நம்பர்ல பெரிய கட்சியா இருக்கிற நிறைய கட்சிகள் இருக்குதுங்க. அதிமுக திமுக அளவுக்கு ஒரு கட்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. திமுகவே பெரிய கட்சியா யாருக்கும் தெரியாது, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா கூட்டணியிலேயே நிக்கிறாங்க 70 வருஷமா. ஆண்டு காலம் நீங்க எல்லாம் தானே மாறி மாறி ஆண்டு இருக்கீங்க. அதனாலதான் அந்த கூட்டணியிலேயே ஆண்டு இருக்கிறாங்க, நாங்க தனிச்சு ஆண்டு இருக்கிறோம். அந்த வித்தியாசத்தை சொல்றேன். கூட்டணியிலேயே இருக்கிறாங்க, அதனால எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க திமுக ஒரு பெரிய கட்சி போல இருக்குதுன்னு. ஒருவேளை விசிகா காங்கிரஸ் மதிமுக எல்லாம் அந்த பக்கம் விலகிருச்சுன்னா திமுக என்ன இருக்கிறது என்பது பிறகுதான் தெரிய வரும். அது ஒரு பக்கம். எனவே பெரிய கட்சியில இருந்து வந்ததுதான் அதிமுக. இல்ல திமுக இருந்து அத்தனை உண்மை தொண்டரும் வெளியே வந்துட்டு கட்சி அதிமுக. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அங்க நின்னதெல்லாம் கருணாநிதியினுடைய அந்த வழி வந்து கருணாநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அவர்களுடைய இதுதான் நடக்குது. உண்மையான அண்ணா தொடங்கிய திமுக அதிமுகவாக வந்து விட்டது. எனவே திமுகவின் பெரும்பகுதி இங்கே வந்து விட்ட பிறகு அங்க ஒண்ணும் இல்லாத ஒரு இடம் தான். எனவே அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டே ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் காலம் முழுக்க. அப்ப பெரிய கட்சின்னு எதை சொல்றீங்க? அதான, அதுவே பெரிய கட்சியான்னு தெரியாது. நாங்கள் பெரிய கட்சி என்று சொல்லுவது மக்களிடம் செல்வாக்கு பெற்று இருக்கிற கட்சிகள், எண்ணத்திலும் கொள்கையிலும் எங்களோடு ஒன்றுபடுகிற அளவிற்கு பெரிய சிந்தனை கொண்டு இருக்கிற கட்சிகள், அந்த சிந்தனை தளத்திலே விரிவடைந்திருக்கிற கட்சிகள். அவர்களை எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்றது ஒரு பர்டிகுலர் பார்ட்டின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படியான ஒரு பெரிய கட்சி, அது ஒரு பெரிய கட்சி எங்களோடு வரப்போகுதுன்னு சொல்லுவோம். பெரிய கட்சி நீங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். ஒரு பெரிய கட்சின்னு நீங்க டிஃபைன் பண்ணிட்டா அது நாம் தமிழரா தாவேகாவா? இப்ப ஒரு பெரிய கட்சி என்று சொன்ன எங்கள் பொதுச் செயலாளர் எந்த கட்சின்னு சொல்லல சொல்ல வேண்டாங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்கிட்ட நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல பெரிய கட்சின்னு டிஃபைன் பண்றீங்களா? அதான். ஆமா, பெரிய கட்சின்னு டிஃபைன் பண்றோம். பெரிய கட்சிக்கான வரையறை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுதான் என்னால சொல்ல முடியும். எந்த கட்சி எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரே சொல்லக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. எனவே சொல்ல வேண்டிய நேரம் வருகிற போது அவர் சொல்லுவார். அவர் சொன்ன பிறகு எந்த தடையும் இல்லை, நாங்களும் சொல்லுவோம். ஒரு மக்கள் ஆதரவோட இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி பெரிய கூட்டணி ஒன்று அமையும், கட்டாய கூட்டணி அமையும். அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று 2026 ஆட்சி அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பேசலாம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. மிக்க நன்றி. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.